எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சத்யாஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன கிச்சன்ல புதுசா பார்க்க போறோம்னா அம்மா வீட்டு கிச்சன்ல தான் பார்க்க போறோம். மிளகா பஜ்ஜி அது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வாங்க கிச்சனுக்குள்ள போகலாம். உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, பச்சை மிளகா போட்டிருக்கீங்களா? போட்டு பச்சை மிளகா போட்டுக்கிறோம். உப்பு போட போறீங்களா? உப்பு போட்டாச்சு. மஞ்சள் பொடி போடலையம்மா? போடணுமா? ஒரு சிட்டிக்கு மஞ்சள் பொடி. சாப்பாடு சரியில்லை, ஒரு கலரே அழகு இருக்கும். மிளகா பொடி எல்லாம் போடும் இல்லையம்மா மாவுல? மிளகா பொடி போட்டால் அது ஒரு மாதிரி சிவப்பு கலராக இருக்கும். எனக்கு பிடிக்கிறது இல்லை. இது நிறைய தான் போடுறோம். சரி சரி. ஸோ இது ஆக்சுவலி நார்த் இந்தியன் ஸ்நாக்ஸ். இது நார்த் இந்தியன் பக்கம்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் மிளகால ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வச்சு. ஆனால் நீ பாதியாக கட் பண்ணியிருக்கேம்மா. ஆனால் அவங்க வந்து முழு மிளகால உள்ள ஸ்டஃப் பண்ணி மாவில் போட்டு பஜ்ஜி எடுப்பாங்க. ஆனால் நீ டெக்னிக்காக பாதியாக கட் பண்ணியிருக்கே பாரு, செமம்மா. முழுசா வச்சு எப்படி ஸ்டெப் பண்ண முடியும்? ஒன்று காமிமா. பண்ணலாமா? நார்த் இந்தியன்ஸ்ல எல்லாம் அப்படித்தான், ஹோட்டலுங்கள எல்லாம் போனீங்கன்னா அப்படித்தான். பரவாயில்ல, ஒரு 4 மிளகாவை 8 மிளகாவை ரெண்டு சாப்பிட போறோம். ஒரு மிளகான்றது 2 மிளகாவை சாப்பிட போறோம். முழு மிளகாவை நான் போட்டு கொடுத்துருவோம். ஸ்டஃப் பண்ணியாச்சு, மாவுல விட்டேன். ஆயிடுச்சாங்க? நம்ம மிளகா பஜ்ஜி வேற உருளைக்கிழங்கு போண்டாவா? உருளைக்கிழங்கு கொஞ்சம் நிறைய பல்லியா? எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சத்யாஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன கிச்சன்ல புதுசா பார்க்க போறோம்னா அம்மா வீட்டு கிச்சன்ல தான் பார்க்க போறோம். மிளகா பஜ்ஜி அது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வாங்க கிச்சனுக்குள்ள போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சத்யாஸ் கிச்சன்.